பாலமுருகன்ட்ட கேட்கணும். பாலமுருகன் சார், இப்போ நாங்கள் அமைச்சிருக்கிறது தான் வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லி, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றது அப்படிங்கிறது, அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் யதார்த்தம் என்பது அப்படி இல்லை. அவர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து அவர் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் அந்த கூட்டணி என்பது கூட அது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வச்சு யாரும் கூட்டணி பேசுவது மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே டெல்லியில் எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது. டெல்லியில் போய் கொஞ்சம் பேசுகிறாங்க. இவரே டெல்லியில் போய் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறார். வழக்கமாக இவர் ஒரு முக்கியமான அதிமுக ஒரு தலைமை என்று இருக்கின்ற பொழுது அங்கே கூட்டணி பேசுவதோ அவரோடு பேசுவதோ அது போன்ற எதுவுமே நடக்கலை. எனவே அது அவர் சொல்வது என்பது உண்மையான ஒன்று அல்ல. அவருக்கே அந்த சந்தேகம் வந்திருக்கு. தன்னுடைய இயலாமை என்பதனுடைய வெளிப்பாடாக அவர் அதை பேசுகிறார். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கடந்த கால 5 ஆண்டுகளில் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியில் அவர் தமிழகத்திற்கு எப்படி ஒரு ஒன்றிய அரசோடு ஒத்திசைவாக அவர்கள் கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களுக்கும் தலையாட்டுகின்ற ஒருவராக நடந்து கொண்டார். மாநில உரிமைகளை அடகு வைப்பதில் அந்த ஆட்சி என்பது மிக மோசமான ஒரு பின்னடைவை மாநிலத்துக்கு ஏற்படுத்தியது என்பதெல்லாமே நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. எனவே அவர் நான் அடிமை இல்லை என்று சொல்வதெல்லாம் சரியானதாக இருக்கலாம். ஆனால் அது நடைமுறையில் அப்படி அவர் செய்யல. நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறது அதை ஒரு பக்கம் எடுத்துட்டா கூட, இன்னொரு பக்கம் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஏன் இன்னும் அதிமுக கூட்டணிக்கான அந்த கதவுகள் திறந்திருந்துமே கூட இன்னும் அந்த மற்ற கட்சிகள்லாம் ஏன் வர தயக்கம் காட்டுறதுக்கு எதனால? அந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்? அதிமுக கூட்டணியினுடைய அந்த தலைமை என்பது அவர் அதை லீட் பண்ணுற ஒருத்தராக இல்லையே. அவரே டெல்லிக்கான ஒரு தூதராக இருக்கிறார். டெல்லி என்ன சொல்லுதோ அதை கேட்கின்ற ஒரு மாறிய ஒரு விஷயம் இருக்குது. தனித்துவத்தை இழந்து நிற்கிறது இப்பொழுது அதிமுக என்ற ஒன்று. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக அவரோடு பேசுவது என்பது பயன் இருக்காது என்பதற்காக அவர் சீட் பார்கெனிங்காக தேமுதிக போன்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க நேச்சுரல் என்டிஏவுடைய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி தான் தேமுதிக போன்றவர்கள். அவர்கள் நிச்சயமாக அதில் போய் சேர வாய்ப்புகள் இருக்குது. இந்த பார்கெனிங் முடிஞ்சால் கூட அவங்க போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அது ஒரு இழுபறி இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.